ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? நேற்று கோயிலுக்கு போனேன் பக்கத்தில். ஃபஸ்ட்டு போனேன், அப்புறம் மறுபடியும் போனேன். அப்போ அந்த கோயிலில் நடந்தது பிரசாதம் கொடுக்கறதுல. அதாவது எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அங்கே நிறைய பேரெல்லாம் இல்லை, ஒரு 6-7 பேர் தான் இருந்தாங்க, என்னையும் சேர்த்து. ஆனால் அதில் பிரசாதம் கம்மியாக இருந்தால் ஒன்று அதை ஷேர் பண்ணி கொடுக்கணும், இல்லையா விட்டுறணும். அதுதான் இந்த சாமி தேடி போகும்போது அது மனசு சங்கடத்தோடு திரும்பி வந்தால் அது எவ்வளோ கஷ்டம்னு உண்மையாக சாமி கும்பிட்றவங்களுக்கு தெரியும், வேறு மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி நேற்று இருக்கிறவங்களில் ஒரு 4 பேர்த்துக்கு கொடுத்தாங்க, ஒரு 2 பேர் கொடுக்கல, அவ்வளோதான். அது அந்த 2 பேர்த்தோட மனசு சங்கடப்படுமா படாதா சொல்லுங்கள்? வீட்டில் தான் காசு கொஞ்சம் இருந்தால் சொந்தம் வருது, காசு இப்போ இல்லை, எந்த சொந்தமும் வரல. பெத்த தாயும் சரி, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, தனியாக உட்காந்துட்ருக்கோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த உலகமே காசில் தான் இயங்குது. பாசமெல்லாம் ஒரு இதுக்கு கூட கிடையாது. பாசம் வச்சவன் தனிமையாக இருக்க வேண்டியதுதான். உனக்கு பாசம் இருக்கா, நீ தனியாக போயிரு அப்படிங்கிறாங்க. காசு இருந்தால் கூட்டத்தில் வந்து சேருங்கிறாங்க. இதுதான் உண்மை. சரிப்பா, என்னமோ தோணுச்சு சொன்னேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வருமானம் வரணும்னு சொல்லி தான் இதில் வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே, பாய்.